राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। हर हर गंगे जय मां गंगे। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो आत्मसम सखा श्री गुहराज की जय। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। गंगை நமக்கு எவ்வளவு அழகான ஒரு அனுபவங்களை கொடுக்குறா பாருங்க. ஸ்ரீமத் ராமாயணம், பாலகாண்டம், விஸ்வாமித்திரர், ராமன், சகரன், அசமஞ்சன், அம்சுமான், சகரபுத்திரர்கள், திலீபன், பகீரதன், ஜஹ்னு மகரிஷி, இப்படி இவாளெல்லாம் ஒரு பக்கம் அனுபவிச்சோம்னா, அப்புறம் அங்கிருந்து அப்படியே மகாபலி சக்கரவர்த்தி, கஷ்யபர், அதிதி, பயோவிரதம், வாமனமூர்த்தி, திரிவிக்ரம் அவதாரம், நர்மதாதேவி கிருபை, சிவபெருமானுடைய அழகான லீலை, இப்படியெல்லாம் அனுபவித்தோம். திரும்பியும் ஸ்ரீமத் ராமாயணம், அயோத்தியா காண்டம், கங்கை கரையில் குகனோடு ராமன், கம்பன் எவ்வளவு அழகாக அனுபவிச்சார் அப்படின்னு பார்த்தோம். கம்பனுடைய அழகான வர்ணனைக்கு ஆதாரம் நம்ம வால்மீகி மகரிஷி. கம்பன் எவ்வளவு தூரம் சம்ஸ்கிருதத்தை ரசித்து அனுபவித்து உள்வாங்கி இருந்தால் இத்தனை ஜோரா ராமாயணத்தை தமிழில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்க முடியும். நம்ம நேத்தி போன இதில் கம்பன் எப்படி ராமனையும் குகனையும் அனுபவித்தார்கள், எப்படி ராமனும் குகனும் ஒருத்தரை ஒருத்தர் கொண்டாடினார்கள் அப்படின்றத பார்த்தோம். அதே கங்கை கரை வால்மீகியினுடைய அனுபவத்தை இப்போ அனுபவிக்கலாம். நம்ம திருப்பி அதே அந்த ஸ்லோகம் தான். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்ம சமஸ்ஸகா நிஷாதஜாத்யோ பலவான் ஸ்தபதிச்சேதி விஸ்ருதः. ஆத்மசம சகா அப்படின்னும்படியான குகனுடைய வசிப்பிடம் அது. அப்போ அவர் ராமனை பற்றி கேள்விப்பட்டு ராமன் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு ஸ்ருத்வா, இது அயோத்தியா காண்டம் 50வது சர்க்கம் 33வது ஸ்லோகம் சொன்னேன். இப்போ 34வது ஸ்லோகம். ஸ்ருத்வா புருஷவ்யாக்ரம் ராமம் விஷயமாகதம் விருத்தைஹி பரிவ்ருதோ அமாத்யைஹி ஞாதிபிஹி சாப்யுபாகதஹ. புருஷோத்தமனாகிய ராமன் இந்த சிங்கிவேரபுரம் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வயசானவர்கள், கூட இருக்கக்கூடிய மந்திரிகள், சுற்றத்தார்கள் இவர்களோட ராமனை பார்க்க அழகாக வந்தார். ஸ்ருங்கிவேரபுரம், ஸ்ருங்கிபேரபுரம் அப்படின்னு பேர். சரியா? நம்ம வால்மீகி மகரிஷி சொல்கிறபடி பார்த்தோம்னா ஒரு இங்குதி மரத்துக்கு தான் இருந்தார். புங்க மரம் சொன்னேன், நஞ்சுண்டன் மரம் அப்படின்னு சொல்லி இன்னொன்றும் காண கிடைக்கிறது. ததோ நிஷாதிபதிம் திருஷ்டுவா தூராதவஸ்திதம் சஹ சௌமித்ரினா ராமஹ சமாகச்சது குஹேன சஹ. அப்போ அந்த ராமர்
அசஞ்சலமான பக்தி கொண்ட வேடுவர்களினுடைய ராஜாவான குகனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பக்கத்தில் வந்தார். யார்? சுவாமியே வந்தார். அவன் தூரத்தில் நிற்கிறார். யார்? குகன் அவருடைய ஆட்களோட. ராமன், லக்ஷ்மணன், சீதா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான். ராமனும் குகனும் இருந்தாலும் அந்த சில மரியாதையெல்லாம் உண்டு இல்லையா? அதனால் அந்த மரியாதை நிமித்தமாக குகன் கொஞ்சம் தூரத்தில் நிற்க, குகனை பார்த்தோன்னே ராமன் முகம் பிரசன்னமாகி லக்ஷ்மணனோட கிளம்பி பக்கத்தில் வரார். குகன் பக்கத்தில் சுவாமியே வரார். நல்லா ஞாபகம். நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டுருங்கோ, தெய்வம் உங்கள் அருகில் தானே வரும். துருவனை தேடி வந்தா போலே, பிரஹ்லாதனை தேடி வந்தா போலே, ஆண்டாளை தேடி வந்தா போலே, மீராவை தேடி வந்தா போலே, நிறைய உதாரணம் சொல்லலாம். நாம் தேடி அவனை பிடிக்க முடியாது. ஆனால் நாம் எங்கே இருக்கோமோ, எந்த நிலைமையில் இருக்கோ அந்த நல்ல பக்தி பண்ணிகிட்டே இருங்கோ, அவன் உன்னை தேடி வருவான். இது சத்தியம். அப்போ லக்ஷ்மணனை மாதிரியே அந்த பாவத்தில் மாற்றமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக லக்ஷ்மணன் எவ்வளோ சந்தோஷமாக ராமன் பார்க்குறானோ அதே போல் குகனையும் பார்க்குறானோ. ராமன் அவன் இவன் சொல்லலாமோ அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது ராமனுக்கு 24 வயசு தான், 26 வயசு. அப்புறம் 14 வருஷம் கழிச்சு பகவான் திருப்பியும் நாட்டுக்கு வர. அப்படி பார்த்தா என்னோட ரொம்ப சின்ன பையன். இப்போ எனக்கு 50 வயசு ஆகிறது. இப்போ ராமன் 26 வயசுன்னா சின்னவன் தானே. அது ஒன்று. நம்ம ராமன்ற சுவாதீனம் சுவாமியின் இடத்துல அவர் இவர்னா யாரோமா இருக்கு. அவன் இவன். இப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அப்படின்லாம், நான் ஒரு பெரியவர். ராமன் கிருஷ்ணன்லாம் ரொம்ப க்ளோஸ். கிருஷ்ணன் இன்னும் க்ளோஸ். சரியா? ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனோட பக்கத்தில் வந்தாராம். அப்போ குகனுக்கு இப்படியே பார்க்குறான். என்னென்னா, ராமன் எப்பொழுதும் பட்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டிண்டு எல்லா ஆபரணங்களும் போட்டுண்டு அப்படி தான் வருவான். இந்த மர உரி என்ன மான் தோல், தலைமுடியெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அழகெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் முகம் பிரசன்னமாக இருக்கு. ஆனால் அதை தாண்டியும் ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு இருக்குது. பகவானுடைய திருமுகத்தினுடைய விஷயங்களை பக்தர்கள் கண்டுபிடிச்சிருவா. பிள்ளையினுடைய முகத்தினுடைய வாட்டத்தை அம்மா கண்டுபிடிக்கிறா போலே ஒரு நல்லா வளர்ந்த ஒரு பிள்ளை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் இருக்கான், அவன் மனசில் ஏதோ ஒரு கவலை இதுன்னா அப்பா கண்டுபிடிச்சிருவார். ஆனால் அந்த வயசை கடந்ததுனால அவன் என்னமோ எங்கேயோ யாரோ சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்டில் அடி வாங்கியிருக்கான். என்னமோ கவலைப்படுறான், என்னமோ எதிர்பார்க்குறான், என்னமோ ஏங்குறான், என்னமோ நடக்கலைன்னு வந்து போயிருக்கான்றத அம்மா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணும். அம்மாவுக்கு பசி, தாகம், உடம்பு முடியலை, இதெல்லாம் அம்மா கணிச்சுடுவாள். ஒரு பிள்ளையினுடைய, ஒரு ஆணினுடைய சுயமரியாதை பாதிக்கப்படும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கோபம், வெளில காட்ட முடியாத விஷயங்கள் இதெல்லாம் அப்பாவால் தான் கணிக்க முடியும். நிஜமாகவே சொல்கிறேன். அதாவது ஒரு தந்தையினுடையதான அந்த மனோபாவம் ரொம்ப ரேரஸ்ட். அதை புரிஞ்சுக்கிறவாலும் கஷ்டம், கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அதான் ஒன்றும் இல்லடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ள பிள்ளையை விட அவ்வளோ கோபம் இருக்கும் அவளுக்கு.
தன் பிள்ளை அவமானப்படுத்தினோம் மேலெல்லாம். இப்போ ராமனுடைய மர உரியெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் என்னமோ நடந்திருக்கு. சீதை லக்ஷ்மணன் எல்லாரும் பிரசன்னமாக இருக்க, பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஏக்கம், பரிதவிப்பு. லக்ஷ்மணன் முகத்தில் ஒரு கோபம் இருக்குது, சீதையோட முகத்தில் ஒரு ஆதங்கம் இருக்குது, ராவணன் முகத்தில் ஒரு பரிதவிப்பு. அதாவது தன்னை காட்டு காமிச்சிட்டாலே இல்லை, யார் யாரை பற்றியோ யோசனைகள்லாம் அவனுக்கு ஓடுறது. ராமனுக்கு தெரியறதான், யாருக்கு? குஹனுக்கு. தமார்த்த சம்பரிஷ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரவீத் யதா அயோத்யா ததேயம் தே ராம கிம் கரவாணி தே. அப்போ அதுக்குள்ளே ராமன் பக்கத்தில் வந்துட்டானா. குஹன் ராமனை இறுகி தழுவிக்கிறான். அது அந்த இறுக்கமான தழுவதிலேயே ஒன்றும் கவலைப்படாத ராமா அப்படின்னு அது அந்த 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 ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் தெரியுமா? அந்த தத்துவம் அதெல்லாம் வேண்டாம். சில டைம் யாராவது கஷ்டத்தில் இருக்கா, ஒரு துக்கத்தில் இருக்கா வச்சுக்கோங்களேன், பெரிய சமாதானம் சொல்லிலாம் ஒன்றும் வேண்டாம். சும்மா அப்படி தோலை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்தோம்னால எல்லாம் பார்த்துக்கலாம், விடு எல்லாம் பார்த்துக்கலான்றது ஒரு ஃப்ரெண்டுனால தான் கொடுக்க முடியும். அப்போ ரொம்ப அழகாக நம்ம வால்மீகி வாக்கியம் பார்த்துக்கோங்க. தமார்த்த ஆர்த்தன், ஆர்த்தன்னா துக்கப்படுறவன் யார்? நம்ம குஹன். சம்பரிஷ்வஜ்ய ராமன் ஆலிங்கனம் வேண்டு. குஹோ ராகவம் அப்ரவீத். குஹன் ராகவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? யதா அயோத்யா ததா இயம் ததேயம் தே ராம. ராமா, உனக்கு திரு அயோத்தி எப்படியோ அப்படியே இந்த இடம்பா. யதா அயோத்தியா ததேயம் தே ராமஹ கிம் கரமாமி ததா இதம் தே அப்படின்னு ஒரு இடத்துல கொஞ்சம் பாடபேதம் இருக்குது. ததா இதம். ஆமாம், அயோத்தி போல் இந்த இடம் உன்னோடது தான், அவ்வளோதான். இது அயோத்தியா தான். தேவரீருக்கு அடியேன் பண்ண வேண்டியது உனக்கு நான் என்ன பண்ண சொல்லு, நீ யோசிக்காத. என்ன மரவரியை பார்த்தோன்னா நீ ஜட்ஜுது, அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என் நிஜமாவே இப்படியெல்லாம் ஒருத்தன் கிடச்சிட்டான்னா லைஃப்பில் போதுமே. அப்படி இல்லாம கிடைக்கணும். அதுக்கு ராமன் எவ்வளோ வசதி. ஈத்ருஷம் ஹி மகாபாஹோ க பிராப்ஸ்யதி அதிதிம் பிரியம். மகாபாகுவே, இப்படிப்பட்ட அதிதி யார் கிடைப்பான்? எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமன் சந்நிதியில் ததோ குணவது அன்னாத்யம் உபாதாய பிருதக்விதம் அர்க்யம் ச உபநாயத் க்ஷிப்ரம் வாக்கியம் சேதமுவாச்சஹ. நல்ல ஃபஸ்ட் கிளாஸான விதவிதமான சாப்பிடக்கூடிய வஸ்துக்களை ராமன் பக்கத்தில் அப்படி வச்சுட்டு அழகாக பகவான் வந்து ஒரு பானையில் தீர்த்தத்தையும் கொடுத்து இந்த ராம அந்த அர்க்யம் கொடுக்கணும்னு இருக்கு. கொடுத்துட்டு சொன்னான ராமனிடத்தில், ஸ்வாகதம் தே மகாபாஹோ
இந்த ஸ்வாகதம் ஓ மகாபாகா பகவான் கிருஷ்ணன் கோபிகளை பார்த்து சொல்கிற வாக்கியம். பகவான் அந்த மாதிரி பிராமண பாத்திரிகளை பார்த்து சொல்லலாம் ஸ்ரீமத் பாகவத்தில் கிருஷ்ணன். இங்கே குஹன் ராமனை பார்த்து சொல்லலாம் ஸ்வாகதம் தே மகாபாஹோ தவேயம் அகிலாமஹீம் வயம் பிரேஷ்யா பவான் பர்த்தா சாது ராஜ்யம் பிரசாதி மே பிரசாதினஹ. ஏ மகாபாகா, உனக்கு ஸ்வாகத்தம். இது எல்லாம் உங்களோடதுப்பா. ராஜ்யம் எல்லாம் உன்னோடது. நன்னா விதவிதமாக சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். லேஹியம், தேன், நக்கி சாப்பிட்றது, கடித்து சாப்பிட்றது, பருகக்கூடிய தண்ணி, அப்புறம் சாப்பிட்டோன்னே படுக்கிறதுக்கான படுக்கை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சொல்கிறான் பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயம் ச லேஹ்யம் சேதம் உபஸ்திதம் சயனானி ச முக்கியானி வாஜினாம் காதனம் ச தே. போஜ்யம் பக்ஷ்யம் பேயம் லேஹ்யம் சோஷ்யம், விதவிதமான, அதாவது கடிச்சு சாப்பிட்ற பொருள், மென்று தின்னு சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நக்கி சாப்பிட்ற பச்சடி, தேன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டோம் படுக்கிறதுக்காக படுக்கையை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சந்தியா வெள்ளையில் வந்திருக்கேன் ராமன், படுக்கையோடு வந்திருக்கேன். குதிரைக்கு தேவையான புல் கொள்ளு எல்லாம் இருக்குது. என்ன அது என்னாச்சு ராமா, ஏன் மரபுரி அரிசிங்க? அதெல்லாம் இல்லையா, பார்த்தாச்சு, புரிஞ்சுட்டாச்சு, அடுத்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சாச்சு. குஹப்பெருமாளுக்கு ஜெய். இந்த பக்தி உங்களுக்கு வரணும், இதுதான் எனக்கு ஆசை. சுவாமிக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த சமயத்தில் அவனுக்கு எது ஹிதம், அவனுக்கு எது சுகம், அவனுக்கு எது ஆனந்தம், இந்த சமயத்தில் அவனுக்கு எது திருப்தியாக இருக்குது, இந்த சமயத்தில் அவன் அகம் வளர்வதற்கு என்ன வேணும். கோபிகள் அப்படி தானே தங்களை கொடுக்குறா. அந்த மாதிரி குஹன் இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்காரா எல்லாம். ராமன் அப்படியே மேனி செலுத்துட்டானான். அதுதான் இங்கேருந்து ஆரம்பிச்சாச்சு ராமனுக்கு. அவன் எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் அந்த மரியாதையோட, அந்த ஸ்ரத்தையோட, அந்த அன்பை மதித்து பேசுகிறான் ராமன். அதானே ராமன். யார் மனசையும் நோடிக்காமல் அதே ராமன் அம்பெடுத்தான்னா முடிஞ்சது கதை. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ராமன். சம்திங் பியாண்ட் இமேஜினேஷன். அப்படி ஒரு ஒருத்தன், இப்படிப்பட்டவன் நம்ம தேசத்தினுடைய ஹீரோ. அப்போ ராமன் அவ்வளவு அழகா சொல்கிறாராம். குஹமேவம் ப்ருவாணம் து ராகவம் பிரத்யுவாசஹ அர்ச்சிதாஸ்சைவ ஹ்ருஷ்டாஸ்ச பவதாம் சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்ஷனேன ச. இப்படி ஒருத்தன் பேசுகிறோன்னா ராமன் பேசுகிறார். இவ்வளோ தூரம் இடத்துலேருந்து நடந்து வந்து இத்தனை ஸ்நேகத்தோட முகத்தை பிரசன்னமாக வச்சுண்டு இனிமையாக பேசி இவ்வளவு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருக்கியப்பா. இதுலேயே நாங்கள் நல்லா உபசரிக்கப்பட்டுட்டோம். அவ்வளோ சந்தோஷம் பா. பகவான் இன்னும் எதுவும் சாப்பிடலாம் இல்லை, ஆனால் அந்த சந்தோஷம் சுவாமிக்கு அகமகிழ்ந்து போயிட்டாராம். அந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்
யோ மே பக்தியா பிரயச்சதி. இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ ஆத்மார்த்தமாக அன்போடு எதை கொடுப்பவர்கள் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டான். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் எல்லாம் வந்தாச்சுங்க, எல்லாம் கொண்டுட்டான். அப்போ ராமன் உகந்து போயிட்டானா. நம்ம ராமன் என்ன சொல்கிறது, கம்பன் அப்புறமா சொல்கிறேன், நான் இன்றைக்கி வால்மீகி அனுபவிப்போம். புஜாபியாம் சாது விருத்தாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத். பகவானோட கைகள் நீண்டு உருண்ட திருக்கைகளாம், அப்படி உள்ளங்குளிர அவன் அப்படி அப்படி இறுக்கி ஆலிங்கினான். நீ என்னுடையவன். அந்த ஆலிங்கினம், அந்த அந்த கட்டி அணைக்கிறதுலையுமே நிறைய விதம் உண்டு. சும்மா சம்பிரதாயமாக கட்டி அணைக்கிறது, அப்புறமா ஊருக்காக அப்படி ஜஸ்ட் ஹக் பண்ணுறது, ஹக்கிங் இல்லையா. சில சமயங்களில் சில தேவைகளுக்காக சில பேரை கட்டி அணைச்சிப்போம், சில சமயங்களில் நன்றியோடு கட்டி அணைச்சிப்போம். இது அதெல்லாம் தாண்டி நீ என்னுடையவன் ஒரு ஆலிங்கனம், அந்த பௌருஷம் இருக்கும் பாருங்க. கண்ணன் கோபிகளை கட்டி பிடிப்பான், அப்படி தான் நீ என்னுடையவள்டி. அந்த ஆலிங்கனத்திலேயே நீ எனக்கு என்னுடைய அடிமை, என்னுடையவள், என் சொத்து, நீ என்னுடையவள், என் காதலி, என் மனைவின்னு ஆலிங்கனம் பண்ணுவானான். அது மாதிரி நீ என்னுடையவன் அப்படின்னு ராமன் குஹன் ஆலிங்கனம் பண்ணுறார். இதே மாதிரி தான் கிருஷ்ணன் உத்தவனை, கிருஷ்ணன் அர்ஜுனனை, கிருஷ்ணன் சுதாமாவை ஆலிங்கனம் பண்ணிட்டான். அந்த மாதிரி இங்கே சுவாமி அவ்வளோ அழகாக ஆலிங் புஜாபியாம் சாது விருத்தாபியாம் பீடயன் வாக்கியம் அப்ரவீத் திஷ்ட்யா த்வாம் குஹ பஷ்யாமி நீரோகம் சஹ பாந்தவைஹி அபிதே குஷலம் ராஷ்ட்ரே மித்ரேஷு ச தனேஷு ச. ராமன் எவ்வளோ அழகாக முன்னாடி சொன்னார், எவ்வளோ தூரம் நடந்து வந்தியப்பா, எல்லாத்தையும் எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்தியே, இதுலேயே நான் உகந்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு பகவான் சொல்கிறான், குஹனே பந்துக்களோடும் ஃப்ரெண்ட்ஸோடும் நீ நல்ல க்ஷேமமாக ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆரோகம் அரோகம் ரோகம் அரோகம் நீ ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கு வார்த்தையால் சொல்ல தெரியலப்பா, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. உன்னுடைய ராஜ்யத்தில் எல்லா சௌக்கியம் தானே? அழகா இந்த செல்வமும் குறைவர எல்லாம் உனக்கு நல்லா பயன்படுறது இல்லையா அப்படி சொல்லிட்டு சுவாமி சொல்கிறார், யதேதத் பவதா கிஞ்சித் ப்ரீத்யா சமுபகல்பிதம் சர்வம் யதனுஜானாமி நஹி வர்த்தே பிரதிக்ரஹே. குணே மர உரியும் மான் தோலையும் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய தர்பங்களே ஆசனமாக கொண்டு காட்டில் வாழக்கூடிய ஒரு தவ வாழ்க்கைக்காக நான் வந்திருக்கேன்ப்பா. அதனால் நீ கொடுத்ததை நான் பெருசாக எடுத்துக்கல, சாப்பிட்லேன்னு வருந்தாதே. ஏன்னா இப்போ என்னோடய ஸ்திதி அப்படி இருக்குது. காட்டு வாழ்க்கை நாங்களாக தேடி கிடச்சது தான் சாப்பிட்ணும்னுலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு குஷாச்சீராஜிநகரம் பலமூலாஷினம் ச மாம் வித்தி பிரணிஹிதம் தர்மே தாபசம் வனகோச்சரம். வனவாசியாக வாழணும்ப்பா, பழங்கள் கிழங்குகள்லாம் சாப்பிட்டுண்டு நீ கொண்டு வந்துருக்க மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் சாப்பிடாம அவன் காட்டில் தான் கொண்டு வந்துருக்கான். பட் இருந்தாலுமே
பகவான் சொல்கிறான், அவ்வளோ அழகாக ரசிக்கிறான் பாருங்கள் வால்மீகி. அந்த 2 பேரில் சம்பாஷணை பாருங்க. இது எல்லாம் நடந்தது ஸ்ருங்கி வேரபுரம் கங்கை கரையில். இன்றைக்கும் 25 நிமிஷம் ஆயாச்சு. பொறுமையாக அனுபவிப்போமே. என்ன அவசரம் நமக்கு? அப்படியே கங்கை இதெல்லாம் பார்த்த கங்கை எந்த நிலைமையில் இருந்திருப்பா. இப்போ 2 பேரும் போகும்போது அந்த கங்கை காற்று எப்படி சிலு சிலுன்னு வீசியிருக்கும். அந்த மரங்கள்லாம் எவ்வளவு பிரசன்னமாக இருக்கும் இந்த சம்பாஷணையை கேட்டு. 2 பேரும் பேசுகிறத கேட்டு சுற்றி இருக்கவாள் எவ்வளோ பாக்யவான். சீதா தேவி, அப்புறமா லக்ஷ்மணன், அப்புறம் குகனோடு வந்தவர்கள், அப்புறம் ராமனுடைய மந்திரி சுமந்திரர். இதெல்லாம் என்ன சொல்லி நான் வர்ணிக்கிறது? அப்படியே இன்றும் நாம் கங்கை கரையிலேயே வசிப்போம். எத்தனை நாள் முடியுமோ. இப்போ நம்மலாம் ஒரு சரியாக நீங்கள் 40வது நாள். ஒவ்வொரு நாள் இரவுமே கங்கையோடு தான். பாரதத்திலேருந்து கேட்குற வாழ்க்கை சில பேர் காத்தால கேட்பா. எப்படியோ காலையும் இரவோ கங்கையோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லா இருக்குல்ல இந்த வாழ்க்கை? அழகாக ஒரு வருஷம் ஆனந்தமாக பிரஜமண்டலத்தில் சுற்றின்னு இருந்தோம். இப்போ கங்கை கரையில் சுற்றின்னு இருக்கோம். அப்படியே இருப்போமே இல்லையா? அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லையா? மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஆத்ம சமசகா ஸ்ரீ குஹ பெருமாளுக்கு ஜெய். जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो लक्ष्मण भगवान की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. हर हर गंगे जय मां गंगे. गंगे शरणम शरणम शरणम. राधे कृष्ण.